தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ கடைசி வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அக்டோபர் 10 அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதனால அந்த அக்டோபர் 10ங்கிறத சூஸ் பண்ணோம். ஸோ அதே போல் அக்டோபர் 10க்கு அப்புறம் மார்க்கெட் ஏன் டம்ப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதே போல் அக்டோபர் 10க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி பீக்குக்கு போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக. அதே போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிரிப்டோ ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோவோட ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பிட்காயினோட பேசிக் சார்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்ன மாதிரியான டிட்டர்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட அந்த ரேஞ்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், எதனால அந்த இடத்துல கிராஃபில் ஒரு 5 கோடு போட்டிருக்கோம். ஸோ இந்த 5 கோடு எதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ 2017 அப்படிங்கிற ஒரு டைம் எடுத்துக்கலாம். 2017 பிட்காயினோட மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய பீக் போணுச்சு. ஸோ இந்த பீக் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 27 அப்படிங்கிற அந்த ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு படிப்படியாக. ஸோ அதே போல் 2021 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 அப்படிங்கிற தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு பிட்காயினோட சுச்சுவேஷன் ஒரு நியூ ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணியிருக்கு. எல்லாம் ஓகே தான். ஸோ கிட்டத்தட்ட $1,23,000 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த பழைய 2 ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 2017 மார்க்கெட் டயம், 2019 மார்க்கெட் டயம், இந்த 2 டயத்துக்கும் நடுப்ப ஒரு ஆவரேஜ் டேட்னு எடுத்தோம்னா அது எங்க நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 10. ஸோ இந்த அக்டோபர் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தாண்டி போனுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அக்டோபர் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய, அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேபி அந்த விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே சமயம் இதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஏஐட்டு நம்ம கேட்கும்போது ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 15 தேதியில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. ஆல்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 1ல் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண விஷயம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேரிசனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் மெயின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன், இந்த டைமிங், ஓகே, இந்த டைமிங்குள்ளே நம்ம ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா ஓகே. ஏன்னா எக்ஸிட்டோட லெவல் நமக்கு தெரியணும். ஓகேவா? என்ட்ரியோட லெவல் எப்போ வேணாலும் இருக்கலாம், பட் எக்ஸிட் எதுக்குள்ளே ஆயிடணும் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணி ஐடியா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துங்க, பிட்காயினாக இருக்கட்டும் இல்லை எத்திரியமாக இருக்கட்டும், இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரேஞ்சஸ் அச்சீவ் பண்ணுது. ஈவன் இடிஹெச் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸு கூட போகலாம் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் இருக்குல்ல, ஆல்ட் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ காயின்ஸை ஒரு செக்மெண்ட்டாக பிரிங்க, அதே சமயம் பழைய ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா அந்த பழைய ஆல்ட் காயினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10x பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ ரொம்ப பெருசாக பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஆல்ட் காயினுக்கு இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு ஹைப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காயினோட ப்ரைஸிங் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஹைப் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம். இப்போ நியூவாக வரக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேபிட்டல் லிஸ்ட் ஆகிடுச்சு, காயின் ஜிகால் லிஸ்ட் ஆகிடுச்சு, இந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிடுச்சு, அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடுச்சு, அந்த டெக்ஸில் வந்துருச்சு, இந்த டெக்ஸில் வந்துருச்சு, இவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஆகி ஒரு நல்ல ரேஞ்ச், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 100x கூட பாசிபிலிட்டிஸ் பார்க்க முடியும் புது காயின்ல. பட் ஓல்டு காயின்ல ஆல்ரெடி எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் பண்ணிட்டான், எல்லா டெக்ஸ்லையும் இருக்கு,
ட்ரேடிங் வால்யூம் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுவும் நடக்குது. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா காயினோட ப்ரைஸ் ரைஸ் ஆகலை. ஸோ இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது புதுசாக வரக்கூடிய காயின்ஸுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் டைம் இருக்கோ இல்லையோ ஒரு ஹைப்பில் ஒரு லைஃப்பை ஓட்டணும்னா அதுதான் வந்து பாசிபிலிட்டி. 100x அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸில் எதிர்பார்க்கலாம். பழைய ஆல்ட் காயின்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 98% எனக்கு தெரிஞ்சு 100xக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸில் இல்லை அப்படிங்கிறது தான் மெயினான உண்மை. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியனுக்கு கீழே கூட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20x 30x வந்து அடிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எல்லாமே பழைய காயின்ஸ் எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் 60 மில்லியனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியாலஜி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இது மாதிரியான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம்.